தலைப்பு ஆறுகள். இறைவனின் படைப்புகளில் இயற்கையின் அதிசயம் ஆறுகள். ஆறுகள் என்றாலே சிறந்ததுதான். இதில் எந்த ஆறு சிறந்தது என்று பேச போறாங்க இரு தரப்பினரும். இதில் முதலாவதாக எங்க ஆறு சிறந்தது என்று பேச வராங்க நமது பேச்சாளர் ரக்ஷிதா அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள ஆறு காவேரி ஆறு. தமிழ்நாட்டின் நீளமான மற்றும் முக்கியமான ஆறு காவேரி ஆறு. இந்த ஆறு விவசாயம், குடிநீர் மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு ஆதாரமாக உள்ளது. பழங்காலத்தில் காவேரியை ஒட்டிதான் உறையூர், திருச்சி, கும்பகோணம் போன்ற முதல் நகரங்கள் உருவாகின. இன்றும் தமிழகத்தின் பசுமை வளம் காவேரியை நம்பித்தான் இருக்கிறது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டின் முக்கியமான மற்றும் நீளமான ஆறு அவங்க காவேரி ஆறு தான் சொல்றாங்க ரக்ஷிதா அவர்கள். அடுத்ததா எங்க ஆறு சிறந்தது என்று பேச வராங்க நமது பேச்சாளர் இளமதி அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். ஐயா, எதிர்த்தரப்பினர் ரக்ஷிதா அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே நீளமான மற்றும் முக்கியமான ஆறு காவேரி தான். அதை ஒட்டி நிறைய நகரங்கள் உருவாச்சுள்ளே. நான் இப்ப பேச வந்துள்ள ஆறு நம்ம வைகை ஆறு. 5 மாவட்ட விவசாயிகளின் பாசன ஆதாரமாக உள்ளது வைகை ஆறு. தமிழ்நாட்டின் பாயும் பழமை வாய்ந்த ஆறுகளில் ஒன்று வைகை. பல தமிழ் வைகையின் பெருமையை பாடி உள்ளனர். கடலே கலக்காத ஒரே ஆறு எங்க வைகை ஆறு தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டின் 4வது பெரிய ஆறுகளில் ஒன்று அவங்க வைகை ஆறாம். அடுத்ததா எங்க ஆறு சிறந்தது என்று நாம் பேச வராங்க நமது பேச்சாளர் நிதிக்ஷா அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க வைகை ஆறு தான் சிறந்ததுன்னு. அதுவும் கடல்லே கலக்காதாரு அவங்க ஆறு தானு. ஆனால் நான் இங்கு பேச வந்துள்ள ஆறு தாமிரபரணி ஆறு. ஐயா, திருநெல்வேலிக்கு பிரபலமானது அல்வாவும் அருவாவும் மட்டுமல்ல, அங்கு ஓடுகின்ற தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரும் பிரபலமானதுதான். தண்ணீருக்கு சுவையில்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் அது பொய் என்று நிரூபித்தது எங்க தாமிரபரணி ஆறு. ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் இதன் பெருமையை கூறுகின்றன. அது மட்டும் இல்லைங்கய்யா, தமிழகத்திலே வற்றாத ஒரே ஆறு எங்க தாமிரபரணி ஆறு தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் திருநெல்வேலிக்கு அல்வாவும் அருவாவும் தான் சிறந்ததுன்னு. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது அங்க ஓடுகின்ற தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரும் சிறந்ததுன்னு. அடுத்ததா எங்க ஆதார் சிறந்தது என்று பேச வராங்க நமது பேச்சாளர் கிரேசி அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். ஐயா, எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க தமிழ்நாட்டிலே வற்றாத ஆறு தாமிரபரணின்னு. நான் இங்க பேச வந்துள்ள ஆறு பவானி ஆறு. தமிழ்நாட்டிலே பிறந்து கேரளாவிலே புகுந்து மீண்டும் தமிழ்நாட்டிற்கே வந்து சேருமாறு நம்ம பவானி ஆறு. மீண்டும் தமிழகத்திற்கே வந்து சேருமாறு நம்ம பவானி ஆறு காவேரி ஆற்றின் முக்கிய துணையாறுகளில் ஒன்றாகும். சங்க நூலில் வாணி என கூறப்படுகிற இந்த பவானி ஆறு மேட்டுப்பாளையம் அருகே சமவெளியை அடைகிறது. சவாரணை கட்டியிலிருந்து தொடங்கி ஈரோடு, கரூர் மாவட்டங்களை வளப்படுத்துகிறது. தற்போதைய சூழலில் இந்த ஆறு சுற்றுச்சூழலால் மாசடைந்து உள்ளன என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டின் பிறந்து கேரளாவில் புகுந்து மீண்டும் தமிழகத்துக்கே வந்து சேருமாறு அவங்க பவானி ஆறு. அடுத்ததா எங்க அதான் சிறந்தது என்று பேசுறாங்க நமது பேச்சாளர் ஈவ்லின் அவர்கள்.
இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா எதிர் தரப்பினர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பிறந்து கேரளாவில் புகுந்து திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே வந்துச்சா இந்த பவானி ஆறு. ஆனால் நான் இங்க பேச வந்துள்ள ஆறு அமராவதி ஆறு. அமராவதி ஆறு தமிழ்நாட்டின் முக்கியமான நதிகளில் ஒன்று. இது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பிறந்து கரூர், திருப்பூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இந்த ஆற்றின் நீர் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பெரிதும் பயன்படுகிறது. அமராவதி ஆற்றின் அழகான இயற்கை காட்சிகளை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றனர் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டின் மிக மிக முக்கியமா மிக தேவைப்படாது அவங்க அமராவதி ஆறுன்னு சொல்றாங்க. ஈவிலின் அவர்கள் அடுத்ததா எங்க அதான் சிறந்தது என்று பேசுறாங்க நமது பேச்சாளர் யூனஸ். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனது எதிர்கட்சியினர் சொன்னாங்க அமராவதி ஆறு தான் சிறந்த ஆறு என்று. நான் இங்கே பேசி வந்துள்ள ஆறு பாலாறு. தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகளில் ஒன்று. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகி வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. பாலாறு விவசாயத்தின் தாயாராக சொல்லப்படுகிறது. இதற்கு 7 துணை ஆறுகள் உள்ளன. வட தமிழகத்தின் ஆதாரமாக பாலாறு சொல்லப்படுகிறது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா மக்களே, விவசாயத்தின் தாயாராக சொல்றாங்க யூனஸ் அவர்கள். மக்களே, பேச்சாளர்கள் அனைவரும் ஆறுகளை பற்றி அழகாக கூறினார்கள். நடுவராகிய நான் என்ன தீர்ப்பு சொல்வது என்று சற்று குழப்பமாக உள்ளது. ஆறுகள் அனைத்து மாவட்ட விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பெரிதும் பயன்படுகிறது. அதனால் அனைத்து ஆறுகளும் சிறந்தது என்று கூறி ஆறுகளை மாசுபடுத்தாமல் தூய்மையாக பாதுகாத்து நாட்டின் இயற்கை வளம் பெருக உறுதுணை புரிவோம். நன்றி, வணக்கம்.